ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபமிடியர்களே வணக்கம். இன்றைய தேதி 19/4/2019 கிழமை வெள்ளிக்கிழமை. திதி வளர்ப்பறை பௌர்ணமி திதி. மாலை 4:42 வரை இருக்கிறது. பின்பு பாட்டிமை ஆரம்பம். நட்சத்திரம் சித்தா நட்சத்திரம். 7:29 வரை இருக்கிறது. இன்று முழுவதும் சித்த யோகம். வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12, 7 to 9 குளிகை, 3 to 4 யமகண்டம். இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி, அதாவது சூரிய உதயத்தில் பௌர்ணமி இருக்குது. கோவில் விசேஷங்கள் அனைத்தும் பௌர்ணமி பூஜைகள் இன்று நடைபெறும். சிவன், வைஷ்ணவம், சாத்தம் அனைத்து கோவில்களிலும் பௌர்ணமி பூஜை நடைபெறக்கூடிய தினம் என்று அனைத்து விசேஷங்களும் செய்து கொள்ளலாம். ஏன்னா சித்தயோகம் இருக்குது, சித்தா நட்சத்திரம் இருக்குது, வெள்ளிக்கிழமை. அதனால் சுபம் செய்வதற்கான தகுதியான நாள் என்று நல்ல தினமே. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசினியர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் சுமார். கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தை தலையிடக்கூடாது. கணவன் அந்யோன்யம் குறைய செய்யலாம். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பகைமை கொள்ளக்கூடாது. பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாது. தாயாரின் ஆரோக்கியம் சுமார், தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. மாணவர்கள் உதவி செய்வார்கள். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, தன்னை பற்றி அதிக அக்கறை கொள்ளக்கூடிய நாள் என்று. அதனால் கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் என்று. தொழிலாளர் ஒற்றுமை குறையும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, ராசியாதிபதி 4ஆம் இடத்தில். சுக சௌரியங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் என்று. திடீர் யோகம் வைஷ்ணவம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பணவரமும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, ராசியில் சந்திர பகவான் 2ஆம் இடத்திற்கும் செல்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். மன சஞ்சல்கள் வந்து போகும். கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. சாட்சி கையெழுத்தும் தவிர்க்கணும். யாரையும் நம்பாமல் சுய முடிவுக்கு மதிப்பு இருக்கிறது. யாரையும் நம்பாமல் இருப்பதே நன்று. தொழிலாளர் ஒற்றுமை குறையும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாக்கியம். குடும்ப ஒற்றுமை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது சிலாக்கியம். பணவரவு நன்றாக உள்ளது. செலவுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையாக இருப்பதே சிலாக்கியம். வண்டி வாகன வசதிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, தசமத்தில் சந்திர பகவான் லாபத்திற்கு செல்கிறார். சுப லாபங்கள் உண்டு. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடாமல் இருப்பது சிலாக்கியம். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். சுப செலவுகள் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு
திருப்புமுனையான தினம் என்று நல்ல ஒரு முடிவு எடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிலாக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருக்குது. கவனமாக இருக்கணும். சாட்சிகளை தவிர்க்கணும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு வேலை செய்தாலும் நிதானித்து யோசித்து செய்வதே நன்று. பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையாடாமல் இருப்பதே சிலாக்கியம். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.